ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜ் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு 5 ப்ரெட்டு எடுத்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேணாம், சும்மா நல்லா அரைச்சிங்கனாலே போதும். அதுக்கப்புறம் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது சூடாக இருக்கும்போதே மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் துருவின கேரட்டு ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸாக இருக்கிறது சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு கரம் மசாலா தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட நீங்கள் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ப்ரெட்டை பாதி மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டு, இதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ரவுண்டாக வடை மாதிரி தட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஷேஃப் எந்த மாதிரி வேணுமோ அது மாதிரி உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவும் எடுத்திருக்கேன். அரிசி மாவுக்கு பதிலாக நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட போடலாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கெட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கெட்டியாக இருக்கக்கூடாது. இது கூட நம்ம பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை இதில் டிப் பண்ணிவிட்டு அந்த ப்ரெட் அரைச்சி வச்சது மீதி இருக்குல்ல அதுக்குள்ளே போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், அது கூட போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. எல்லாமே அதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வெஜ் கட்லெட் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.